The sum of all possible values of a theta belongs to closed interval minus pi comma 2 pi, for which 1 plus I cos theta by 1 minus 2i cos theta is purely imaginary is equal to. அப்போ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, தீட்டாவோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். அந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி தீட்டாவோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு தீட்டா கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சம் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லணும். இதுதான் அந்த சம்மோட கான்செப்ட். இந்த சம் எப்போ நம்மளுக்கு கேட்டிருக்காங்கன்னா 2024 கேட்டிருக்காங்க. கேட்ட கொஸ்டின்ஸ் 2024 சொல்யூஷன். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பியூர்லி இமேஜினரி அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு ஃபார்மெட் இருக்குது, இசட்டு ப்ளஸ் இசட்டு பாரு விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இசட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அவங்க கொடுத்துருக்காங்கல்ல அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் டைரெக்டாக. 1 ப்ளஸ் ஐ காசு தீட்டா டினாமினேட்டரில் 1 மைனஸ் 2i காசு தீட்டா. இப்போ இசட் பார் நம்மளுக்கு வேணும். அப்போ இதுக்கு அப்படியே காஞ்சுகேட் எடுத்துட வேண்டியதான். அப்போ 1 மைனஸ் ஐ காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் 2i காசு தீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி தீட்டா ஃபைண்ட் பண்ணணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஸோ பேசிக்காக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2 மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான், எந்த ஃபார்முலாவும் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக அப்படியே அந்த ஆன்சர் கிடைக்கும். இதிலிருந்து நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ காஸ் ஸ்கொயர்டு தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர்ட் π/4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா காஸ் 45 டிகிரியோட ஆன்சர் 1/√2, அதை ஸ்கொயர் பண்ணும்போது 1/2. அப்போ நம்மளுக்கு இந்த பேட்டர்னில் இருந்துச்சுன்னா நம்ம ஜென்ரல் ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு n/, ப்ளஸ் ஆர் மைனஸ் π/4. இதுதான் இதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட். இப்போ நம்ம தீட்டா ஃபைண்ட் பண்ணணும்னா அந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 0லேருந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ n விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எண்ணுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் π/4. ஓகே, நெக்ஸ்ட் n விச் இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 டேட்டா கிடைக்கும். 1 பை ப்ளஸ் π/4, அப்போனா ஆன்சர் 5π/4 கிடைக்கும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3π/4 கிடைக்கும். 4 மைனஸ் 5னா 3π/4. 3π/4. ஓகே, 2 ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். n விச் இஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 9π/4 கிடைக்கும். அதாவது ஆட் பண்ணும்போது 9π/4. 4 2 சார் 8, 9π/4. ஓகே, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7π/4 கிடைக்கும். 7π/4. ஓகே, இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து அந்த கொடுத்துருக்கூடிய கிவன் இன்டர்வலுக்குள்ளே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா, இந்த பாசிட்டிவ் 9π/4ம் 7π/4ம் 2πக்கு உள்ளே இருக்கணும். அப்போ 7π/4 2πக்கு உள்ளே இருக்கும். ஏன்னா π/4னா 45 டிகிரி, 7 × 45 டிகிரி. அப்போ அதை மல்டிபிள் பண்ணோம்னா 360யோட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 9 × 45 அப்படின்னு போட்டோம்னா அது 360யை தாண்டிடும். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ஆன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணணும், இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போதே அட்மோஸ்ட் நம்மளுக்கு பெருசாக வந்துருச்சு.
அப்போ நெக்ஸ்ட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கண்டிப்பாக அது பெரிய பெரிய வேல்யூவாக தான் வரும். அதனால் எண்ணுக்கு இதுக்கப்புறம் நம்ம 3 போடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாசிட்டிவாக கொடுத்தோமா, இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் ஆன்சர்ஸும் கொடுக்கணும். இப்போ எண்ணுக்கு பதிலாக -1 கொடுத்து பார்ப்போம். n which is equal to -1. அப்போ எண்ணுக்கு -1 கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணும்போது -3π/4 வரும். θ which is equal to -3π/4. மைனஸ் பண்ணும்போது -5π/4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இங்கே நம்மளுக்கு நெகட்டிவில் வந்து -π தான், 180 டிகிரி தான். அப்போ இங்கே 3π/4 அப்படின்னா 180க்கு உள்ளே வந்துடும். ஏன்னா 45 3 டைம்ஸ் தான் போடுறோம். இதுவே 5 டைம்ஸ் நம்ம 45 போட்டோம் அப்படின்னா அது எதை தாண்டிடும்னா 180 தாண்டி போயிடும் 5 டைம்ஸ் போடும்போது. அப்போ அதனால் எது ஆன்சராக வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னா இந்த -5π/4 ஆன்சராக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ ரிமைனிங் இருக்க எல்லாமே தீட்டாவோட ஆன்சர்ஸ், அவ்வளோதான். இப்போ -1க்கு அப்புறம் இனிமேல் -2லாம் போட்டால் எதுவுமே அந்த இன்டர்வலுக்குள்ள எல்லாமே தாண்டி போயிடும். அப்போ தேர்ஃபோர் ஃபைனலாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தீட்டாவோட ஆன்சர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறோம். அப்போ தீட்டா which is equal to π/4 ப்ளஸ் π/4 மைனஸ் π/4 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3π/4 மைனஸ் 3π/4. ஏன்னா எல்லாத்தையும் சம் பண்ணி தான் நம்ம ஆன்சர் போட போகிறோம். பேலன்ஸ் இருக்கிறது ப்ளஸ் 5π/4 ப்ளஸ் 7π/4. ஓகே, இது எல்லாத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா தீட்டா which is equal to 5π/4 ப்ளஸ் 7π/4. இது ரெண்டு தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். அப்போ இது ரெண்டையும் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம்னா தீட்டா which is equal to 12π/4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஃபைனலாக தீட்டா which is equal to 3π. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.